அடுக்குமாடி குடியிருப்புகளை மறு கட்டுமானம் செய்யும் திட்டத்தின் கீழ் 11,054 சிதிலமடைந்த குடியிருப்புகள் மறு கட்டுமானம் செய்யப்பட்டு உள்ளன. மேலும் 29,555 குடியிருப்புகளின் மறுகட்டுமான பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் இக்கட்டுமான பணிகளுக்காக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் 11,708 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பன்முக பயண திட்டமிடலுக்கான இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த பயணச்சீட்டு செயலியான சென்னை 1 இதுவரை 10.5 லட்சம் பயணிகளால் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 70,000க்கும் அதிகமான பயணச்சீட்டுகள் தினமும் இச்செயலி மூலம் வழங்கப்படுகிறது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு 7,547 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை பல்வேறு அரசு துறைகளுக்கான கட்டடங்களை அமைத்தல் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதோடு மட்டுமின்றி பாரம்பரிய கட்டடங்களை அவற்றின் தொன்மை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகளையும் சிறப்பாக மேற்கொண்டு வருகிறது. சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம் உள்ளிட்ட பல்வேறு எழிலார்ந்த கட்டடங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, முட்டுக்காடு பகுதியில் கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு மையம், கோயம்புத்தூர், திருச்சி, கடலூர், சேலம், திருநெல்வேலி ஆகிய இடங்களில் மாபெரும் நூலகங்கள் அமைக்கும் பணிகளையும் பொதுப்பணித்துறை மேற்கொண்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 471 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 64 புராதன கட்டடங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணியை சிறப்புற நிறைவேற்றி அனைவருடைய பாராட்டுதலையும் பெற்றுள்ளது. மேலும் மயிலாடுதுறை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் புதிய மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகங்கள் 643 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பொதுப்பணித்துறைக்கு 1,694 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு அலுவலர்கள் நலன். அரசின் திட்டங்களை செவனே செயல்படுத்தி மக்கள் நலனை பாதுகாப்பதில் பெரும்பங்கு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலன் காப்பதில் இந்த அரசு மிகுந்த முன்னுரிமை வழங்கி வருகிறது. அரசின் நிதி வருவாய் ஒன்றிய அரசின் மாற்றாந்தாயும் மனப்பான்மையினால் வெகுவாக பாதிக்கப்பட்டு வரும் நிலையிலும் நாட்டிற்கே வழிகாட்டும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திட தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கிட வேண்டிய சூழலிலும் அனைத்து தடைகளையும் கடந்து அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன்களை இந்த அரசு தொடர்ந்து காத்து வருகிறது. அவர்கள் நலன் காக்க கீழ்கண்ட நடவடிக்கைகளை நமது அரசு எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த 1/1/2020 முதல் 31/12/2021 வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அகவலைப்படி உயர்வை மீண்டும் வழங்கியது. அதேபோன்று ஈட்டிய விடுப்பினை ஒப்படைப்பு செய்து பணமாக பெற்றுக்கொள்ளும் நடைமுறையை மீண்டும் செயல்படுத்தியது. அரசு பணியாளர்கள் விபத்தில் உயிரிழக்க நேர்ந்தால் 1 கோடி ரூபாயும், இயற்கை மரணமடைந்தால் 10 லட்சம் ரூபாயும், அவர்கள் குடும்பத்தினர் பெறும் வகையில் வங்கிகள் மூலம் ஆயுள் காப்பீடு, பணியிடை மரணமடையும் அரசு ஊழியரின் குழந்தைகளுக்கு 5 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை திருமண செலவிற்கான நிதி உதவி, உயர்கல்வி உதவியாக 10 லட்சம் ரூபாய், அரசு அலுவலரின் குழந்தைகளுக்கு தொழிற்கல்வி பயில முன்பணம் 1 லட்சம் ரூபாயாகவும், கலை மற்றும் அறிவியல் கல்வி பயில முன்பணம் 50,000 ரூபாயாகவும் உயர்த்தியது. அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் திருமண முன்பணம் 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கியது. அரசு பணியாளர்களுக்கான பண்டிகை முன்பணத்தை 20,000 ரூபாயாகவும், ஓய்வூதியதாரர்களுக்கான பண்டிகை முன்பணத்தை 6,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கியது. ஓய்வூதியதாரர்களுக்கான பொங்கல் பரிசு தொகையை 1000ஆக உயர்த்தி வழங்கியது. பெண் அரசு ஊழியர் அலுவலர்களின் மகப்பேறு விடுப்பை 9 மாதத்திலிருந்து 12 மாதங்களாக உயர்த்தியது என நான் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இவை அனைத்திற்கும் மகுடமாக அமையும் வகையில் அரசு பணியாளர்களின் 22 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அவர்களுக்கான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினை இந்த அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஓய்வு பெறும் அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு நிகரான ஓய்வூதிய பலன்களை பெறுவார்கள். அரசு அலுவலரிடையே பெரும் வரவேற்பை பெற்ற இந்த திட்டத்தில் கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட மாத ஓய்வூதியம், அரசு அலுவலருக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு, குடும்ப ஓய்வூதியம், குறைந்தபட்ச ஓய்வூதியம்,
ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக பெறும் வசதி மற்றும் இறப்பு மற்றும் ஓய்வு கால பணிக்கொடை ஆகிய பலன்கள் அடங்கியுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான அரசின் கூடுதல் பங்களிப்பிற்கென ஒட்டுமொத்த தொகையாக 11,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மனிதவள மேலாண்மை கடந்த 5 ஆண்டுகளில் அனைத்து அரசு துறைகள், கூட்டுறவு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள பணியிடங்களில் 1,55,131 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,55,977 கோடி ரூபாய் சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களுக்கான செலவினங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் குறைதீர்ப்பு பொதுமக்களின் குறைகளுக்கு செவிமடுப்பதே சிறந்த நிர்வாகம் என்ற கொள்கையுடன் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த கொள்கையின் அடிப்படையில் பொதுமக்கள் அனைவரும் அரசு நிர்வாகத்தை எளிதாக அணுக பொதுமக்களுக்கான குறைதீர்வு அமைப்பாக செயல்படக்கூடிய முதல்வரின் முகவரித்துறையை இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் ஏற்படுத்தியது. இவ்வரசு பொறுப்பேற்றதன் பின் மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு திட்டத்தின் மூலம் மக்களின் குறைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு ஏற்படுத்த மாநிலம் முழுவதும் 4,135 முகாம்கள் நடத்தப்பட்டு 23.5 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டன. இத்திட்டத்தின் பெரும் வெற்றியை தொடர்ந்து இந்த சேவையினை மேலும் வலுப்படுத்தி அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கி அவர்களுக்கு சேவைகளை வழங்கும் நோக்கில் இந்த அரசு உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை தொடங்கியது. இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள நகர்ப்புற, கிராமப்புற பகுதிகளில் 10,000 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த முகாம்களில் 38.53 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு 38.48 லட்சம் மனுக்கள் இன்று வரை தீர்வு இறுதி செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் அணுகுமுறையால் அரசின் நலத்திட்டங்களையும் சேவைகளையும் மக்கள் எளிதாக பெற முடிந்துள்ளது. சட்டம் ஒழுங்கு இந்த அரசு மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு மற்றும் சமூக நல்லிணக்கத்தை பேணுவதற்கு அதிகபட்ச முன்னுரிமையை அளிக்கிறது. இதன் விளைவாக இந்தியாவின் மிகவும் அமைதியான மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் 11,777 இரண்டாம் நிலை ஆண் காவலர்கள், 4,482 இரண்டாம் நிலை பெண் காவலர்கள், 839 ஆண் காவல் சார்பாய்வாளர்கள், 220 பெண் காவல் சார்பாய்வாளர்கள் என மொத்தம் 17,318 நபர்கள் காவல்துறைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 2 புதிய காவல் ஆணையரகங்கள், 3 புதிய காவல் மாவட்டங்கள், 6 புதிய காவல் உட்கோட்டங்கள் மற்றும் 81 புதிய காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. மேலும் தீவிரவாத தடுப்பு குழு சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. மேலும் சுற்றுக்காவல், போக்குவரத்து மேலாண்மை மற்றும் இதர காவல் பணிகளுக்காக கடந்த 5 ஆண்டுகளில் 4,063 வாகனங்கள் 259 கோடி ரூபாய் செலவில் காவல்துறை பயன்பாட்டிற்காக கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. சமூகத்தின் பொருளாதார ரீதியாக பலவீனமான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்களை பணக்கடன் வழங்கும் நிதி நிறுவனங்களின் வற்புறுத்தல் நடவடிக்கையிலிருந்து பாதுகாக்க தமிழ்நாடு பணக்கடன் வழங்கும் நிதி நிறுவனங்கள் வற்புறுத்தல் நடவடிக்கைகளை தடுக்கும் சட்டம் 2025 இயற்றப்பட்டு இதற்கான விதிகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. பொருளாதார குற்றங்களை 1982 ஆண்டு தமிழ்நாடு தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கொண்டுவர 2025 ஆண்டு உரிய சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வசிப்பிடங்களுக்கு அருகில் அமைந்துள்ள மகளிர் காவல் நிலையங்களை